மழை பெய்யும் என்று வாக்களித்தோரே, மாரியாய் பெய்திட செய்யும் லோகத்தின் இரட்சகரே, தேவன்பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை. தேசத்தின் இருளை பாரும் லோகத்தின் மெய் தீபமே, ஆவியின் அருளை தாரும் மனமாற்ற வல்லவரே, தேவன்பின் வெள்ளம் தேவன்பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளை காணும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். இந்த வருடத்தில் 7 மாதத்தை நிறைவு செய்து 8வது மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் இந்த மாதத்திலே நம்மை நடத்தும்படியாக தெய்வ சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளினாலே வாக்குத்தத்தங்களினாலே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யாருக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகிறது, யாருடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறது என்றால், ஆரம்பத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தை அறிந்த, ஆண்டவரை விசுவாசிக்கிற, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறதான பிள்ளைகளுக்கு சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஆண்டவர் மாற்றுகிறார். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம் 21, 22 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் அனுசரித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 127 நாடுகளில் வாழ்ந்ததான யூதர்கள் மரண தருவாயில் இருக்கிறதான ஒரு நிகழ்ச்சியை இந்த வேத பகுதிகளிலே எஸ்தர் புத்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். 127 நாடுகள் என்று சொல்லும் பொழுது அங்கே எஸ்தரின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் இந்தியா டு எத்தியோப்பியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய நாடும் அந்த நிகழ்விலே, அந்த காரியத்தில், அந்த துன்பத்தில் இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதார் மாதத்திலே அவர்கள் 15ஆம் நாளிலே பூரீம் என்கிறதான ஒரு விழாவை கொண்டாடினார்கள். பூரீம் என்று சொல்லும் பொழுது அது வெற்றியின் கொண்டாட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். துன்பமான ஒரு வேளையில் தாங்கள் மரித்து போகிறதான ஒரு சட்டம் அங்கே இயற்றப்பட்டது. யூதர்களை கொலை செய்ய வேண்டும், யூதர்களை அழிக்க வேண்டும் என்கிறதான ஒரு சட்டம் அந்த நாட்டில் இயற்றப்பட்டது. 127 நாடுகளில் இருந்ததான யூதர்கள் இப்பொழுது கலங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் ஒரே இரவில் ஆண்டவர் இந்த நிகழ்வை மாற்றினார். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவருடைய ஜனங்களாக இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவரிடத்தில் உபவாசித்தார்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள், அவர்கள் கண்ணீர் விட்டார்கள், கதறினார்கள். தேவ சமூகத்தில் எங்களுடைய சஞ்சலப்பை மாற்றும்
மாற்றும், எங்களுடைய தவிப்பை மாற்றும், எங்களுடைய கஷ்டங்களை மாற்றும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே அவர்கள் மன்றாடினபடியினாலே, அவர்கள் உபவாசித்து ஜெபித்தபடியினாலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தார். ஆகவே அவர்கள் அந்த ஆதார் மாதத்திலே பூரீம் என்கிறதான அந்த வெற்றியின் கொண்டாட்டத்தை அவர்கள் கொண்டாடினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே அறிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்திய தேசம் இந்த மாதத்தில் வருகின்ற 15ஆம் தேதி தன்னுடைய சுதந்திர தினத்தை அது கொண்டாடுகிறது. நம்முடைய தேசம், நம்முடைய மக்கள் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அடிமைத்தனமான ஒரு நிலைமை, பேச்சுரிமை கிடையாது, எழுத்துரிமை கிடையாது. ஆகவே அவர்கள் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி பலர் தங்களை ஸ்தோத்திரம் அதற்காக அர்ப்பணித்தார்கள். அநேகர் இந்த சுதந்திரத்திற்காக போராடினார்கள், அநேகர் மரித்தார்கள், அநேகர் தங்களுடைய வாழ்வை இழந்தார்கள். நிறைய போராட்டங்கள் இந்த தேசத்தில் ஏற்பட்டது. இறுதியிலே ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய தேசம் விடுதலை அடைந்தது. நாமும் பூரீம் அந்த பண்டிகையை நாம் கொண்டாடுகிற மக்களாக இன்றைக்கு நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். வெற்றியின் கொண்டாட்டமாக அது காணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய சஞ்சலத்தை, உங்களுடைய பாடுகளை, உங்களுடைய வேதனைகளை மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்களும் இந்த பூரீம் என்கிறதான அந்த வெற்றியின் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் 34:6 இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழைகளாகிய நாம், இயலாத ஒரு நிலைமையில இருக்கின்றதான நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தவிப்பை, நம்முடைய சஞ்சலத்தை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய வேதனைகளை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 43வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ளதான வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அநேக ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாய் நம்மை நடத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறதாக இருக்கிறது. இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இந்த இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறனாதன நாம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். நித்திய மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, அவருடைய ஜனங்களாக இருக்கும் பொழுது நித்திய மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுக்கிறார். நாம் ஸ்தோத்திரம் இந்த மாதத்தில் இந்த பூரீம் என்று சொல்லுகிறதான வெற்றியின் கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடுகிற மக்களாக காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன தவிப்புகள் காணப்படுகிறது, எது நிமித்தமாக நாம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறோம், எது நிமித்தமாக நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், அவைகளெல்லாம் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சொல்லுவோம். இந்த யூத ஜனங்கள் தங்களுக்கு வந்ததான பெரிய ஆபத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தார்கள், உபவாசித்தார்கள், கண்ணீர் வெட்டி ஜெபித்தார்கள். ராணி முதல் சாதாரண மக்கள் வரை அவர்கள் எல்லாரும் இந்த காரியத்திற்காக தேவ சமூகத்தை நோக்கி அவர்கள் பார்த்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். அவர்களுடைய சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற்றினார். அவர்களுடைய துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான துன்பங்கள் மாறி போகட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சஞ்சலங்கள் மாறி போகட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான வேதனைகள் ஆண்டவர் இந்த மாதத்திலே மாற்றி போடும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஜெனரல் அவர்களுடைய அழைப்பை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வருடத்தில் அவர் கொடுத்திருக்கிறதான காரியங்கள் கேம்பஸ் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் முக்கியமான ஒன்று எம்பவரிங்ல பீப்புள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பீப்புள் ஆர் அட் த ஹார்ட் ஆஃப் அவர் மிஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஜனங்கள் தான் நம்முடைய ஊழியத்தினுடைய
இதயமாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே ஸ்தோத்திரம். ஜனங்கள் வாழ வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேசத்தின் மக்களுக்காக, தேசத்தின் மக்கள் சுதந்திரமாய் வாழ்வதற்காக, அவர்கள் பேச்சுரிமையை பெற்றுக்கொள்வதற்காக, எழுத்துரிமையை பெற்றுக்கொள்வதற்காக அநேக முன்னோடிகள் இதற்காக பாடுபட்டார்கள். நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய தேசம் ஸ்தோத்திரம் சுதந்திரமாய் ஜனங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அநேகர் தங்களை அர்ப்பணித்தார்கள். அதைப்போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் சுதந்திரமாய் வாழ வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில நித்திய மகிழ்ச்சி வேண்டும் என்பதற்காக தன்னையே பலியாக அவர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற சஞ்சலங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி, ஆம், இயேசு கிறிஸ்துவாகிய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை விடுதலை அடைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறார். தெய்வ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம். நம்முடைய ஜனங்கள் வெற்றியின் கொண்டாட்டத்தை, பூரிம் விழாவை கொண்டாடுகிற மக்களாக ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். நம்முடைய தேசம் எப்படி சுதந்திர தினத்தை சந்தோஷமாய் கொண்டாடுகிறதோ அதை போல ஆண்டவருடைய ஜனங்களாகிய நாமும் நம்முடைய சஞ்சலங்கள் தீர ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய வேதனைகள் மாறி போக தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய கஷ்டங்களை தெய்வ சமூகத்திலே நாம் சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை ஸ்தோத்திரம் மீட்டு எடுத்து நம்மை வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். யார் நிமித்தம் நீங்கள் வேதனைப்படுகிறீர்களோ, யாரால் நீங்கள் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, யார் நிமித்தமாய் உங்களுக்கு வேதனைகள் கிடைக்கப்பெற்று கொண்டு இருக்கிறதோ, அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி அப்படிப்பட்டதான மனிதர்களை ஆண்டவர் உங்களிலிருந்து எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். தெய்வ சமூகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய சஞ்சலத்தையும் உங்களுடைய வேதனையும் உங்களுடைய கஷ்டத்தையும் மாற்றி நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய ஜனங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்டதான ஜனம் பாக்கியமுள்ளது என்று சொல்லப்பட்டு இருக்கிற. ஸ்தோத்திரம். நாம் பாக்கியமுள்ள ஜனங்களாய் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சஞ்சலம், உங்களுடைய தவிப்பு, உங்களுடைய கவலை, உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய வேதனை, உங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த மாதத்திலே மாறும்படியாக செய்வார். ஸ்தோத்திரம். நீங்களும் இந்த மாதத்திலே பூரிம் பண்டிகையை, வெற்றியின் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற மக்களாக ஆண்டவர் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் நிறைவு செய்கிறேன். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த முதலாவது நாளிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்ப்பதற்கு எங்கள் ஆண்டவர் உதவி செய்தீர். உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சஞ்சலம், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தவிப்பு, கஷ்டங்கள், வேதனைகள், நோய்கள், ஆண்டவரே எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே நீர் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்று சொன்ன தெய்வம் அல்லவா? கர்த்தரால் மீட்கப்பட்டதான ஜனங்களுக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எது நிமித்தமாக அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, யார் நிமித்தமாய் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கி ஆண்டவரே அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். யூத ஜனங்கள் ஆண்டவரே தங்களுக்கு வந்ததான கஷ்டத்தை உம்முடைய சமூகத்திலே சொல்லி ஜெபித்த பொழுது ஒரே இரவிலே அவருடைய துக்கத்தை நீர் சந்தோஷமாய் மாற்றினீர் ஆண்டவரே. பூரியும் பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடினார்கள், வெற்றியின் சந்தோஷத்தை அவர்கள் கொண்டாடினார்கள். அப்படியே எங்களுடைய இந்திய தேசத்தின் மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே அடிமைத்தனத்திலே இருக்கிறதான மக்கள் மீட்கப்படவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுதந்திரமாய் அவர்கள் வாழ்வதற்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் விட
உம்மை அறிந்த மக்களாகிய நாங்கள் ஆண்டவரே நித்திய சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. சஞ்சலங்களை மாற்றி போடுங்க, தவிப்பை மாற்றி போடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆம் தெய்வமே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், எங்களுடைய தகப்பன் ஆண்டவரே. நீர் எங்களை அரவணைத்துக் கொள்கிற தெய்வமாக இருக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே செல்கின்றதான பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கல்வியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலை வாய்ப்புகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஜனங்கள் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவருடைய நாமம் அவர்களுக்கு உதவியாக இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய சஞ்சலங்களையும் தவிப்புகளையும் கஷ்டங்களையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். துதி கனம் மகிமை யாவற்றையும் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தினுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியம், சிநேகம், சமாதானம், வழி நடத்துதல் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் இந்த மாதம் முழுவதும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.